வணக்கம். லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அப்படிங்கிற சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மதுரை விசஸ் திருச்சி. ஆல்ரெடி இதில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தும் நிறையா கிளாரிஃபிகேஷன் கேட்டதுனால அந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறையா கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கல. ஸோ கவர்மெண்ட்டோட டேட்டாஸே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூஎஸ்ஏல இருக்கிற WHO அண்ட் யுனெஸ்கோ இவங்களோட டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அந்த டேட்டாஸ்லாம் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மதுரை விசஸ் திருச்சி கம்பேரிஷனில் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம், எல்லாத்த பற்றியும் பார்த்துருந்தோம். எஜுகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துருந்தோம். பட் முக்கியமான ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்கானமி. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரி இதோட எக்கனாமி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட ஜிடிபி தான் அதோட எக்கனாமியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. அந்த ஜிடிபி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிடிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிராஸ் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் ப்ராடக்ட்டை மதுரை அண்ட் திருச்சியை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா மதுரையோட கிராஸ் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் ப்ராடக்டான ஜிடிடிபி எவ்வளோனா 16,529 crores அண்ட் திருச்சியோடது 18,540 crore per annum அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2,000 crores மதுரை அண்ட் திருச்சி அப்படிங்கிறதுக்குள்ள வேரி ஆகுது. இது எதனால இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம எதை கம்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் திருச்சியில் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருச்சியில் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் மதுரையில் அது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திருச்சியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படி கிடையாது, மதுரையிலையும் நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதோட டேட்டாவை போய் கலெக்ட் பண்ணேன். எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மதுரையோட அஃபிஷியல் வெப்சைட்டான madurai.nic.in, அதுக்கப்புறம் திருச்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டான திருச்சி.nic.in இந்த ரெண்டு வெப்சைட்லையும் போய் சர்ச் பண்ணேன். அவங்க எனக்கு ரெண்டு விஷயம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா அதாவது ஒரு டேட்டா புக் மாதிரி கொடுத்தாங்க. என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா புக் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்லையும் கொடுத்தாங்க. ஸோ அதில் தெரிய வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மதுரையில் டோட்டலாக அப்ரூவல் வாங்கி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1242 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் திருச்சியில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2500, அதாவது 2500 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சியில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோட கவுண்ட்டில் பாதி தான் மதுரையே இருக்குது. பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா திருச்சியில் அதிகமான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிடிபி கம்பேரிஷன் எடுத்துக்கோமே. அதாவது மதுரையில் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கவுண்ட் திருச்சியோட பாதி தான் இருக்குது. பட் ஜிடிபி எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2000 தான் கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருச்சியில் அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஜிடிபியில் ஏற்படுற டிஃபரன்ஸ் இருக்குது. இதுவே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கம்மியாக இருந்து அங்கே இருக்கிறது ஃபுல்லாமே 2500 பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஜிடிபியோட கவுண்ட் லேக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ல போயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோஷரும் திருச்சியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் தென் வாங்க அடுத்து என்ன ஒரு டவுட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இருந்தது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருச்சியில் தான் அதிகமாக இருக்கிற மாதிரியும் மதுரையில் ஒன்றும் அக்ரிகல்ச்சர் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் திருச்சி ஒரு பசுமை நகரம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் இது எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறத இந்த டேட்டாவில் பார்ப்போம். இந்த டேட்டா எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா சேம் அதே ஒரு டேட்டா புக்லேருந்து தான் எடுத்தேன். என்ன அப்படின்னா டோட்டலாக மதுரையோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3942 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அண்ட் திருச்சியோட நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4590 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுலேருந்தே தெரியுது மதுரை கொஞ்சம் கம்மியான ஏரியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம கிராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும்ல. ஸோ கல்டிவேட்டபிள் லேண்ட்ஸ் ஆக்டிவாக இப்போ எவ்வளோ லேண்டில் கல்டிவேட் பண்ணலாம் அண்ட் தென் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்தோம்னா 892.50, அதாவது மதுரையில் மட்டும் 892.50 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியில் 1192.6 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆன ஏரியா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு.
ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 300 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பெருசாக அதிகமான டிஃபரன்ஸாகவே இருக்குது. இதை எப்படி பெர்சன்டேஜில் பார்க்கலாம் அப்படின்னா, மதுரையோட டோட்டல் ஏரியாவில் 22% அக்ரிகல்ச்சர் அண்ட் திருச்சியோட டோட்டல் ஏரியாவில் 25% அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3% தான் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ இது நம்ம உடனே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, திருச்சி தான் பசுமையான நகரம், திருச்சியில் தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து செகண்ட் கேபிட்டலாக திருச்சியை ஃபார்ம் பண்ணிட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருச்சியில் இருக்க அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் திருச்சியோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அக்ரிகல்ச்சர் லேண்டை போய் அவங்க கை வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து கை வச்சிட முடியாது. டக்குன்னு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை போய் ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருச்சியில் கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்கும், சப்போஸ் திருச்சியை செகண்ட் கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணால். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நான் சொல்கிறதெல்லாம் திருச்சிக்கு சாதகமாக இருக்காதுன்னு பார்க்காதீங்க. நான் இதை ஃபுல்லாகவுமே வந்து ஒரு டேட்டா புக்கில் இருந்து கலெக்ட் பண்ணி சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான், என்னோட சொந்தமான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்ல எல்லா டேட்டா புக்ஸையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் ஒவ்வொன்றா புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாக வந்து இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். என்ன புரட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு ஒரு 4 days ஆச்சு. ஏன்னா ஒரு டேட்டா புக்கும் 180 pages இருந்துச்சு. அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக WHஓட டேட்டா புக் எவ்வளோ பேஜஸ் அப்படின்னா 172 pages இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் புரட்டி பார்க்குறதுக்கே வந்து நேரம் ஆயிரும். உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்கள். சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ மதுரையிலையும் வந்து அக்ரிகல்ச்சர் இருந்துட்டு தான் இருக்குது, கம்பேரிட்டிவ்லி திருச்சி அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. ஸோ மேஜராக டிஃப்ரென்ஸ் கிடையாது, மதுரையுமே ஒரு பசுமை நகரம் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த டேட்டாலேருந்து தெரிய வருது. சரி அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹெல்த் ப்ரொவைட் பண்ணுறக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது ஒரு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இதை எப்படிப்பா கால்குலேட் பண்ணுறது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா வேணும்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா IMR டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு 1000 குழந்தை பிறக்குதுன்னா அதில் எத்தனை குழந்தை இறக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா தான் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது. ஸோ IMR டேட்டா அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு 0.5 கூட அதிகமாகக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு 1000 குழந்தை பிறக்குதுன்னா அதில் 16.5 குழந்தை இறக்குது, 17 குழந்தை இறக்குது, 18 குழந்தை இறக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஊரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பெருசாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு ஹெல்த் அவ்வளோவா ப்ரொவைட் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மறுபடியும் வந்து மதுரை விசஸ் திருச்சி கம்பேரிஷனுக்கே போவோம். மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் விட்டுருவோம். ஸோ மதுரை விசஸ் திருச்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் வந்து 16 இருக்குது, ஆனால் திருச்சியில் வெறும் 12 தான் இருக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லார்ஜ் ஏரியா பீப்புளாக இருந்தாலுமே வந்து அந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா கார்னருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த டேட்டா வந்து நான் வந்து மொத்த டிஸ்ட்ரிக்ட்க்கும் கொடுக்கல, டிஸ்ட்ரிக்ட்ல 2 ஏரியா பிரிச்சுருவாங்க. ஒன்று என்னன்னா ரூரல் ஏரியா அண்ட் அர்பன் ஏரியா அப்படின்னு பிரிச்சுருவாங்க. ஸோ ரூரல் ஏரியாவை எடுத்தால் தானே தெரியும், அதாவது ஒரு கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் போய் ஹெல்த் போய் சேருதா அப்படிங்கிறத ரூரல் வேல்யூஸ் எடுத்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த இருக்கிற ரூரல் போர்ஷனில் இருக்க வேல்யூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப மதுரையில் வந்து 16 அப்படின்னு ரொம்ப ஹையாக இருக்குது, அண்ட் திருச்சியில் வந்து 12 தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த வேல்யூஸ்லேருந்து நிதர்சனமாக தெரியுது. ஸோ இதுலேயுமே பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருச்சி தான். அண்ட் தென் இதுதான் வந்து ஃபைனலாக வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைனலாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, HDI அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷத்துல டெவலப்மெண்ட் ரேஷியோ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஆவரேஜா வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ சொல்லுதுன்னா 0.63 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபேர் சுப்பீரியர் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாடோட ஆவரேஜ் இப்பவே வந்து 0.75. ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 0.75னால ஆல்ரெடி நம்ம ஒரு டெவலப்டு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். சரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எடுத்துக்குவோமே வாங்க, அதுவும் நம்ம கம்பேரிசனில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி அண்ட் மதுரையை கம்பேர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருச்சியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 0.784 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அண்ட் தென் மதுரையில் வந்து 0.777 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே 0.784 இருக்கு, 0.777 இருக்கு. இதே நீ இப்போ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தாலும், அதாவது மதுரைக்கும் திருச்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஜிடிபியில் 2000 கம்மி மதுரை, அதுக்கப்புறம் நிலப்பரப்பில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுல 3% கம்மி மதுரை, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் பாதிக்கு பாதி தான் இருக்குது, மதுரையில் பாதி தான் இருக்குது அங்கே திருச்சியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதுலேயும் கம்மி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அண்ட் தென் வேறு என்ன டேட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, IMR வேல்யூவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மதுரை வந்து எப்படி வந்து நியர்லி ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ 0.1415 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் ப்ளே பண்ணுறாங்க. எப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸோ மதுரையில் மட்டுமே 31,000 crores செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸை தவிர்த்துட்டு மற்ற ப்ராஜெக்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 31,000 crores செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,000 crore வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த 5 இயர்ஸில். அதாவது 2014லேருந்து 2019குள்ளே நான் சொல்கிறேன், அந்த டேட்டாவை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக 36,000 crore வந்து மதுரையில் மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸால் மட்டுமே. அதனால தான் வந்து மதுரை அப்படிங்கிறது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுவே கம்பேரேட்டிவ்லி திருச்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொல்லிக்கிற தகுந்த அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே நடக்கலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ டேட்டாஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்கே போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அஃபிஷியல் வெப்சைட்டான மதுரைக்கு மட்டும் தனியாக இருக்கிற வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா madurai.nic.in அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சிராப்பள்ளி.nic.in. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே இந்த டேட்டாஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். பட் டேட்டா செக் பண்ணுறது தான் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும்ல. ஸோ கன்க்ளூஷன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அதாவது திருச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே சொல்லப்போனால் டெவலப்டு ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் மதுரை அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தான். அண்ட் தென் இந்த டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து செகண்ட் கேபிட்டலாக ஆக்கலாம். அப்படி ஆக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பொருள் செலவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து கேபிட்டலாக மாற்றணும்னா அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த குறைக்கலாம் சப்போஸ் திருச்சி ஆக்குனா. இதுவே இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு செட்டு என்ன ஒரு ஐடியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதான் ஆல்ரெடி திருச்சி டெவலப்டாக இருக்கேப்பா, மதுரையை டெவலப் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மதுரையும் டெவலப் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு தப்புமே கிடையாது. ஸோ மதுரையும் டெவலப் பண்ணலாம், திருச்சியும் டெவலப் பண்ணலாம். ஸோ மதுரையை டெவலப் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் அ செகண்ட் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மதுரை வந்து அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி திருச்சி. ஸோ இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் இது தேவையில்லாத விஷயம் தான். பட் போன வீடியோவில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்பா இந்த டிஸ்ட்ரிக்டை மட்டும் சொல்கிறேன், இதோட நல்ல டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறையா இருக்கே, கண்டிப்பாக அதையும் கேபிட்டல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்குது, கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அண்ட் தென் நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து இண்டஸ்ட்ரியலாக ரொம்ப வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கன்னியாகுமரி தான் டாப். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 0.9 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வச்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப்பில் இருக்குது. அண்ட் தென் IMR வேல்யூவில் லோயஸ்ட் வேல்யூ எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டே அட்வான்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தான். பட் எந்த ஒரு இது ஜாகிரபிக்கலாக வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுமோ அதை தான் வந்து கேபிட்டலாக வந்து ஆக்குவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து மதுரை அண்ட் திருச்சி பெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏற்படும். ஸோ அதனால தான் மதுரை அண்ட் திருச்சி அப்படிங்கிற விஷயத்த கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு விவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.